எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்டர் 2 ஓகேங்களா. அதாவது ஜெனடிக்ஸை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் த பேரண்டல் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன் ஓகேங்களா. அதாவது ஒரு தலைமுறை இருக்கக்கூடிய பண்புகள் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து எவ்வாறு கடத்தப்படுகிறது என்பதை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுடைய ஒரு பிரிவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஜெனடிக்ஸ். அதாவது வந்து தமிழில் வந்து மரபியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த ஜெனடிக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விதமான ஜெனடிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகக்கூடிய கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ், இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மாடர்ன் ஜெனடிக்ஸ் ஓகேங்களா. இந்த கிளாசிக்கல் ஜெனடிக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஃபோர் த 19th century ஓகேங்களா. அதாவது 19ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா கிளாசிக்கல் ஜெனடிக்கல் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஆஃப்டர் த 19th century ஓகேங்களா, அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சுக்கா மாடர்ன் ஜெனடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஏன்னா இந்த கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில ஃபீச்சர்ஸை மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் தென் அந்த 19th century அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கிளாசிக்கல் ஜெனடிக்ஸில் இருந்து ஒரு சில ஃபியூச்சர் வந்து டெவலப்மெண்ட் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணாங்கன்னு கேட்டு வச்சுக்கோங்க அந்த ஜெனடிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேறு சில விஷயங்களை வந்து அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து யாரோடைய ரிலேட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கிரிகர் ஜோகர் மெண்டல் அப்படின்னு நமக்கு படிச்சிருப்போம் ஓகேங்களா. நம்மளோட லோவர் கிளாஸில் வந்து நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கிரிகர் ஜோகர் மெண்டலை பற்றின எல்லா விஷயங்களையும் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதே மாதிரி மாடர்ன் ஜெனடிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பேட்சன் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் ஓகேங்களா. அதாவது பேட்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயங்களை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாடர்ன் ஜெனடிக்ஸில் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் ஆர் கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிகர் ஜோகர் மெண்டல் சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனடிக்ஸ் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பேட்சன் ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஜெனடிக்ஸோட ஃபாதர் வந்து நம்ம காமனாக வந்து யாரை தான் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டுச்சிங்க பேட்சன் தான் வந்து நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம எதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாசிக்கல் ஜெனடிக்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த சாப்டரோட அவுட்லைனை ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த சாப்டரோட அவுட்லைன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சாப்டரை வந்து நம்ம எதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன் ஓகேங்களா. ஹெரிடிட்டி வேரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பாரம்பரியமாதலும் அதனுடைய வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், அடுத்து வந்து மென்டலிசம் ஓகேங்களா. மென்டலிசம் அப்படின்னு பார்க்கும்போது மென்டலினுடைய கோட்பாடுகள் என்னென்ன ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க லா ஆஃப் மென்டலின் இன்ஹெரிட்டன்ஸ், மென்டலினுடைய பாரம்பரிய விதிகள் என்னென்ன, பாரம்பரிய மாதலுடைய விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். அந்த பாரம்பரிய மாதல் விதிகளில் பார்த்தீங்கன்னு ஒரு 3 விதிகள் இருக்குது ஓகேங்களா. லா ஆஃப் டாமினன்ஸ் ஆர் லா ஆஃப் ரிசசிவ், அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் ஓகேங்களா. இந்த 3 விதிகளை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டுச்சுங்க லா ஆஃப் மென்டல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மோனோஹைபிரிட், டைஹைபிரிட் கிராஸ், பேக் கிராஸ் அண்டு டெஸ்ட் கிராஸ் ஓகேங்களா. இந்த மோனோஹைபிரிட் கிராஸ்னால் என்ன, டைஹைபிரிட் கிராஸ்னால் என்ன, பேக் கிராஸ்னால் என்ன, டெஸ்ட் கிராஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஓகேங்களா. அதாவது ஜீனுக்குள்ளார நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் என்னென்ன ஓகேங்களா. தட் ஜீன் மேபி சேம் ஆர் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. அந்த ஜீன்கள் வந்து ஒரே மாதிரியான ஜீன்களா அல்லது வெவ்வேறு மாதிரியான ஜீன்களா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன், அடுத்து வந்து இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா. இதில் இன்ட்ரா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க வித்தின் த சேம் ஜீன் இன்ட்ராக்ஷன் ஓகேங்களா. அதாவது ஒரே ஜீன்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் கேட்டால் இன்ட்ராஜெனிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஜீன்களுக்கு நடுவில் நடக்கக்கூடியது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் கேட்டால் இன்டர்ஜெனிக் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், லெத்தல் ஜீன்ஸு, எபிஸ்டாசிஸ், இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம் இந்த சாப்டரில். அடுத்து பார்த்திங்கன்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா
அதாவது மோர் தென் நம்பர் ஆஃப் ஜீன் ஓகேங்களா. அதாவது பாலிஜீன் அவங்க கொடுத்துட்டாங்க. பாலி அப்படிங்கிறது மோர் தென் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு மோர் தென் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு ஏ சிங்கிள் ட்ரேட் ஓகேங்களா. அதாவது ஒரே ஒரு கேரக்டரை என்ன பண்ணுதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, மோர் தென் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஓகேங்களா. அது வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சுங்க, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம் ஓகேங்களா. இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டுச்சுங்க, வீட் கர்னல் கலர் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ளியோட்ரோஃபி ஓகேங்களா. ப்ளியோட்ரோஃபி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து மோர் தென் நம்பர் ஆஃப் கேரக்டர் ஆர் கண்ட்ரோல்டு பை எ சிங்கிள் ஜீன் ஓகேங்களா. மோர் தென் நம்பர் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க, ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டில் வந்து நிறைய கேரக்டர் இருக்கும் ஓகேங்களா. அந்த எல்லா கேரக்டரையும் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டால் ஒரே ஒரு ஜீன் மட்டும் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் கண்ட்ரோல் பண்ணுது ஓகேங்களா. அதான் நம்ம என்னென்னு சொல்கிறேன்னு கேட்டுச்சுங்க, ப்ளியோட்ரோஃபி ஓகேங்களா. அது பார்த்துன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டால் பைசம் சட்டைவம் ஓகேங்களா. இந்த பைசம் சட்டைவத்தில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ளியோட்ரோஃபி அப்படிங்கிறது வந்து அப்சர்வேஷன் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் ஓகேங்களா. அதாவது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது வந்து சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் இன் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் அப்படின்னு பார்க்கும்போது குரோமோசோமல் அல்லாத பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. குரோமோசோமல் அல்லாத பாரம்பரியம் அப்படின்னு பார்க்கும்போது குரோமோசோம் இல்லாமல் வேறு சில ஆர்கன் ஓகேங்களா, அதாவது செல்லில் இருக்கக்கூடிய வேறு சில ஆர்கன் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜெனட்டிக்கல் ஃபேக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஓகேங்களா. அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, குளோரோபிளாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அந்த குளோரோபிளாஸ்ட் வந்து என்ன மாதிரியான இன்ஹெரிட்டன்ஸில் வந்து இன்வால்மெண்ட் ஆகுது, அதே மாதிரி எந்த மாதிரியான பிளான்ட்டில் எந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டுச்சுங்க, இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெனட்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபஸ்ட் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுச்சுங்க, ஜெனட்டிக் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவு லிவிங் திங்ஸ் ரிசீவ் காமன் ட்ரேட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ் ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல வந்து காமன் ட்ரேட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவான பண்புகள் ஓகேங்களா. அதாவது பொதுவான பண்புகள் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஓகேங்களா. அதாவது இதுக்கு முந்தைய தலைமுறையில் இருக்கக்கூடிய அந்த பொதுவான பண்புகளை வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து எப்படி ரிசீவ் பண்ணுது ஓகேங்களா, அதை எப்படி பெறுகிறது அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடியது எதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த ஜெனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டு 15 இயர்ஸில் ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து ஒரு கடந்த 50 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அறிவியலோட எந்த ஒரு பிரிவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று ஓகேங்களா. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் அதுக்குண்டான ஒரு சில பண்புகளோடு இருக்குதுன்னா அந்த பண்புகளுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணிருக்கான்னு கேட்டுச்சு டீட்டெயிலாக வந்து ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நிறைய துறைகள்லையும் சரி நிறைய தொழில்நுட்பங்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜெனட்டிக்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸை வந்து கொண்டாந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அக்ரிகல்ச்சர், மெடிசின், அதே மாதிரி ஃபாரன்சிக் சயின்ஸு, இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குறிப்பிடத்தக்க மாற்றங்களை வந்து எது கொண்டாந்துருக்கு அப்படின்னு கேட்டுச்சுங்க, இந்த ஜெனட்டிக்ஸ் வந்து கொண்டாந்துருக்கு ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அக்ரிகல்ச்சர் ஆகட்டும் சரி, மெடிசன் ஆகட்டும் சரி ஓகேங்களா. அது அக்ரிகல்ச்சரில் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹைப்ரிட் பிளான்ட்டோடைய ப்ரொடக்ஷன் வந்து எது மூலிமா தான் வந்து இன்றைக்கி பாசிபிலிட்டி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இதே ஜெனட்டிக்ஸ் மூலமாக தான் ஓகேங்களா. அதே மாதிரி மெடிசின்ஸ் ஓகேங்களா. மெடிசின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறையா க்யூரேட்டிவ் ஓகேங்களா. அதாவது க்யூரேட்டிவ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னு நிறைய மெடிசன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஜெனட்டிக்ஸ் மெத்தட் மூலமாக தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரன்சிக் சயின்ஸ் ஓகேங்களா. ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தடவியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றம் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தடயங்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல வந்து எது ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜெனட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெனட்டிக்ஸ்னால் என்ன ஓகேங்களா. ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது த சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி இன்ஹெரிட்டன்ஸ் ஓகேங்களா. அதாவது ஹெரிடிட்டினாலும் சரி அல்லது இன்ஹெரிட்டன்ஸ்னாலும் என்னென்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, பாரம்பரியம் ஆதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அது பாரம்பரியம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தலைமுறையில் இருக்கக்கூடிய பண்புகள் வந்து இன்னொரு தலைமுறையில் வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த பண்புகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா பாரம்பரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் விச் டீல் வித் த மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங் ஓகேங்களா. ஒரு பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகள் வந்து எப்படி வந்து இன்னொரு தலைமுறைக்கு, அதாவது அதோடைய
ஆப்ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. அது ஆப்ஸ்ப்ரிங்கு அல்லது ப்ரோஜெனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. இல்லைனா யங் ஒன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஆப்ஸ்ப்ரிங் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடியது எதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கேட்டுச்சுங்க, அந்த டேர்ம் ஜெனட்டிக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை பேட்சன் இன் 1906 ஓகேங்களா. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் இது ஓகேங்களா. அதாவது பார்த்துன்னு பேட்சன் அப்படிங்கிறது முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். பேட்சன் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அந்த டேர்ம் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு கூடிய அந்த டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு வந்து காயின் பண்ணது யார் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, பேட்சன் மட்டும்தான் ஓகேங்களா. இதில் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜெனட்டிக்ஸில் வந்து ஒரு 4 கேட்டகரி இருக்குது ஓகேங்களா. என்னென்ன மாதிரியான கேட்டகரி அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ், அதாவது வந்து டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். அண்ட் தென் தேர்ட் வந்து பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த 4 கேட்டகரியும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஜெனட்டிக்ஸோடைய சப்டிவிஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. அதாவது இது வந்து ஒரு முக்கிய துணைப்பிரிவுகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. இந்த முக்கிய துணைப்பிரிவுகள் மூலமாக தான் என்ன ஆகுதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அந்த டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸை வந்து வேறு மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது ஊடு கடத்தல் மரபியல் அல்லது பாரம்பரிய மரபியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது வந்து ஊடுகடத்தல் அப்படின்பாங்க. அதே மாதிரி கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாரம்பரிய மரபியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது பரம்பரை மரபியல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் பேரண்ட் டு ஆப்ஸ்ப்ரிங்ஸ் ஓகேங்களா. அதாவது இது வந்து எதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு ஆப்ஸ்ப்ரிங் ஓகேங்களா. அதாவது பேரண்ட்லேருந்து ஆப்ஸ்ப்ரிங்ஸுக்கு வந்து அந்த ஜீன்ஸ் வந்து எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுது ஓகேங்களா. அதாவது ஜீன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, மரபணு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த மரபணு வந்து ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து எவ்வாறு மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடியது எதுவும் கேட்டுச்சுங்க, இந்த கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாரம்பரிய மரபியல் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மரபியலுக்கே வந்து ஒரு அடிப்படை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து கிரிகர் ஜோகர் மெண்டல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அந்த கிரிகர் ஜோகர் மெண்டல் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் இருக்குது ஓகேங்களா. அதாவது பட்டாணி தாவரம் அப்படின்னு இருக்குது. அந்த பட்டாணி தாவரத்தில் வந்து ஒரு 7 விதமான ஜீன்களுடைய பண்புகளை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டுச்சுங்க, ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு ஓகேங்களா. அதாவது இதோடைய ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிகர் ஜோகர் மெண்டலோடைய ஸ்டடியிலேருந்து வந்தது தான் சொல்லலாம் ஓகேங்களா. ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 7 மரபணுக்கள் ஓகேங்களா. ஹி ஸ்டடிடு த 7 ஜீன்ஸ் கேரக்டர் ஓகேங்களா. அதாவது 7 மரபணுக்கள் உண்டான பண்புகளை வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு ஸ்டடி பண்ணி அது மூலமாக அதை என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டுச்சுங்க, இந்த கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை வந்து அவர் வந்து உருவாக்கியிருக்கார் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். இந்த மாலிகுலர் ஜெனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டீல்ஸ் வித் த ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எ ஜீன் ஓகேங்களா. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எ ஜீன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மரபணு இருக்குதுன்னா அந்த மரபணுடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய அமைப்பு, அதோடைய ஃபங்க்ஷன் ஓகேங்களா. அதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடைய செயல்பாடுகள் ஓகேங்களா. இது ரெண்டத்தையும் வந்து எப்படி பண்ணுது அப்படிங்கிறத பற்றி டீல் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டுச்சுங்க, இந்த மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அண்ட் தென் டீல்ஸ் இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டுச்சுங்க, டேக்கிங் அட் த மாலிகுலர் லெவல் ஓகேங்களா. அதாவது மூலக்கூறு அளவில் மட்டும் நடைபெறக்கூடிய அந்த விதத்தை நம்ம என்ன சொல்கிறோம்னா மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் ஓகேங்களா. பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி இன் குரூப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார் ட்ரையட் விச் டிட்டர்மைன் பை ஃபியூ ஜீன்ஸ் ஓகேங்களா. குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட இனத்தொகை ஓகேங்களா. குறிப்பிட்ட இனத்தொகையில் ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தினுடைய பண்புகளை வந்து அதாவது பண்புகளை வந்து தீர்மானிக்கக்கூடிய இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோங்கன்னா பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபியூ ஜீன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் த ஆர்கானிசம் ஓகேங்களா. அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஜீன்கள் மட்டும், அதாவது மரபணுக்கள் மட்டும் என்ன பண்ணுதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸில் வந்து
அதுக்குண்டான அந்த கேரக்டரை வந்து என்ன பண்ணுன்னு கேட்டுச்சுங்க டிட்டர்மினேஷன் பண்ணுது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸ். ஓகேங்களா. அதாவது குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எண்ணிக்கைசார் மரபியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த எண்ணிக்கைசார் மரபியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டீல்ஸ் வித் த ஹெரிடிட்டி deals with heredity of trait of in groups of individuals where the trait is governed by many genes simultaneously. ஓகேங்களா. அதாவது பல மரபணுக்கள் ஒரே நேரத்தில் அதாவது ஒரு உயிரினத்தினுடைய பண்புகள் வந்து தீர்மானிக்கக்கூடியது வந்து விளக்கக்கூடிய அந்த பகுதியை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் where the trait are governed by many genes simultaneously அப்படிங்கிறது வந்து ஒரே நேரத்தில் ஓகேங்களா ஒரே சமயத்தில் வந்து நிறைய மரபணுக்கள் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இனத்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துடைய பண்புகளை வந்து தீர்மானிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்துன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4 ஜெனடிக்ஸ் ஓகேங்களா என்னென்ன ஜெனடிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்க டிரான்ஸ்மிஷன் ஜெனடிக்ஸ், மாலிகுலர் ஜெனடிக்ஸ், பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ், குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸ். ஓகேங்களா. இந்த 4மே வந்து ஒரு முக்கியமான ஒன்று. ஓகேங்களா. இந்த 4மே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஷின்ஸில் வந்து கேட்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அதனால் இது கொஞ்சம் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா. அதாவது ஜீன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இது வந்து ஒரு முக்கியமான 1 மார்க் கொஷின்ஸ் இது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பேசிக் யூனிட் of heredity which transmits the biochemical, anatomical and behavior trait. ஓகேங்களா. பயோகெமிக்கல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உயிர் வேதி, அதே மாதிரி அனாட்டாமிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதோடைய அதனுடைய உள்ளார்ந்த மற்றும் அதோடைய பிஹேவியர். ஓகேங்களா. அதை பிஹேவியர் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதனுடைய நடத்தை பற்றி அதாவது மரபு சார்ந்த பண்பு கடத்தல் பற்றி படிக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டி அண்டு வேரியேஷன். ஓகேங்களா. ஹெரிடிட்டி வேரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல பாரம்பரியமும் வேறுபாடுகளும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதாவது பாரம்பரியம் வேறுபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது நம்ம முன்னாடி படித்தாச்சு. அதாவது ஜெனட்டிக்ஸ் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் as a science which deals with the heredity and variation. ஓகேங்களா. ஏன்னா ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது மரபியல். அந்த மரபியல் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த பாரம்பரியம் மாதிரியும் அதே மாதிரி அதனுடைய வேறுபாடுகளையும் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்க டிட்டர்மினேஷன் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஹெரிடிட்டி அப்படிங்கிறது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங். ஓகேங்களா. அதாவது பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகள் வந்து எப்படி வந்து அதோடைய சந்ததிகளுக்கு வந்து கடத்தப்படுது அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஹெரிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அதே மாதிரி வேரியேஷன். ஓகேங்களா. வேரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது வேறுபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க த ஆர்கானிசம் பிலாங்கிங் டு த சேம் பாப்புலேஷன், natural population or species that show a difference in the characteristics is called variations. ஓகேங்களா. அதாவது ஒரு இனத்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தில் பண்புகளுக்கு இடையே காணப்படக்கூடிய அதாவது அந்த பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஸ்பீசிஸ் லெவலில் இருக்கலாம். ஓகேங்களா. அது வந்து பாப்புலேஷன் லெவலில் கூட இருக்கலாம். அந்த ஸ்பீசிஸ் ஆர் பாப்புலேஷன் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் ஓகேங்களா அந்த அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 2 விதமான வேரியேஷன் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், இன்னொன்று வந்து எனக்கு என்ன கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதாவது தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குறிப்பிட்ட உயிரினத்தினுடைய வேறுபாடுகள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டுமே என்ன இருக்குன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க வேறுபாடுகளோடு இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதோடைய பெற்றோருடைய பண்புகள் வந்து அதிகமாகவும் இருக்கும். ஓகேங்களா. அதாவது பெற்றோருடைய பண்புகள் வந்து அதிகமாக இருக்கும். மற்றபடி வேறுபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் என்ன இருக்குன்னு கேட்டு வச்சுக்கோங்க வேறுபாடுகள் இருக்கும். ஓகேங்களா. அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் கேட்டால் தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான வேறுபாடு அது கண்டினியூஸ் வேரியேஷன். ஓகேங்களா. கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வேரியேஷன்ஸ் டேக்கிங் பை
ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன் ஓகேங்களா. அதாவது ஈச் ஜென்ரேஷன் ஹேவிங் ஏ டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் த பேரண்டல் ஒன் ஓகேங்களா. அதாவது பேரண்டல் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜென்ரேஷனில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேரியேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோங்கன்னா கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனை பற்றி நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனுங்கிறத நான் என்னென்னு சொன்னேன், நான் லிமிட்டட் ஃபார்ம் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அதாவது லிமிட்டட் ஃபார்ம் ஆஃப் வேரியேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும்தான் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேறுபாடுகள் இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுச்சுங்க, ஸ்டைல் லென்த் இன் பிரிமுலா, பிளான்ட் ஹைட் ஆஃப் கார்டன் பி ஓகேங்களா. ஸ்டைல் லென்த் ஆஃப் பிரிமுலா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் பிரிமிலேசி பிளான்ட் அப்படின்னு, அதாவது பிரிமிலேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி இருக்குது. ஈவினிங் ப்ரைமோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் ஓகேங்களா. அந்த பிளான்ட்டோடைய ஸ்டைலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டு கம்பேர் த அனதர் ஃப்ளார் ஆஃப் த பிரிமுலா பிளான்ட் ஓகேங்களா. அந்த இன்னொரு தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டைலோட லென்த்தும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு ஏறக்குறைய வந்து ஒரே மாதிரி தான் இருக்குன்னு கேட்டுருந்துச்சிங்க. அதில் வந்து எந்த ஒரு வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு கேட்டால் வேறுபாடுகள் இருக்காது ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க பிளான்ட் ஹைட் ஆஃப் த கார்டன் பி ஓகேங்களா. தோட்டப்பட்டானுடைய தாவரத்தினுடைய உயரமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து எல்லா தாவரங்களுக்கும் வந்து ஒரே மாதிரியே தான் இருக்குமே தவிர அதில் வந்து எந்த ஒரு மாறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு லிமிட்டட் ஃபார்ம் ஆஃப் வேரியேஷன் ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும்தான் அந்த வேறுபாடுகள் இருக்குமே தவிர மற்றபடி என்னது அதிகப்படியான வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இருக்காது ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை 1 or 2 மேஜர் ஜீன்ஸ் ஓகேங்களா. 1 or 2 மேஜர் ஜீன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று அல்லது இரண்டுக்கு அதாவது 1 அல்லது 2 மரபணுக்கள் மட்டுமே என்ன பண்ணுங்கன்னா அதனுடைய பண்புகளை வந்து கட்டுப்படுத்தும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்துச்சுங்க அதோடைய அந்த ஜீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜீன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சு அதுக்கு வந்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அல்லீலிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது அல்லீலிக் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க மரபணுடைய வடிவம் ஓகேங்களா. அதாவது ஜீன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஜீனுடைய ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்மை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அல்லீல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. நான் சொல்கிறது புரியுது தான். அதாவது ஜீன் அப்படிங்கிறது எனக்குன்னா மரபணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரபணுடைய ஒரு மாற்று வடிவத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அல்லீல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான, அதாவது ஜீனை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பண்புகள் இருக்குது ஓகேங்களா. ஒன்று வந்து அல்லீல், இன்னொன்று வந்து அல்லீலோமார்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அல்லீல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க ஜீனோடைய ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்மை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அல்லீல் அப்படின்னு சொல்கிறோம். அல்லீலோமார்ஃப் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அல்லீல் இஸ் கால்ட் அல்லீலோமார்ஃப் ஓகேங்களா. அல்லீல்கள் வெளிப்படுத்தக்கூடிய பண்புகள் ஓகேங்களா. இந்த எக்ஸ்பிரஸ்டு கேரக்டர் ஆஃப் த அல்லீல் இஸ் கால்டு அல்லீலோமார்ஃப் ஓகேங்களா. அதாவது அல்லீல்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பண்புகளை வந்து அல்லீலோமார்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க திஸ் வேரியேஷன் ஆர் ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன்ட் பை இன்ஹெரிட்டன்ஸ் ஃபேக்டர் ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன்ஸ் ஓகேங்களா, வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன்டு பை இன்ஹெரிட்டன்ஸ் ஃபேக்டர் ஓகேங்களா. அதாவது பாரம்பரியமாதல் காரணிகள் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த வேரியேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டால் டிட்டர்மினேஷன் பண்ணுது ஓகேங்களா. அதாவது அந்த கடத்து காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த பண்புகள் மூலமாக தான் என்னதுன்னு கேட்டுச்சுங்க அது வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுது ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ்டு பை திஸ் வேரியேஷன் ஸோ difference without any intermediate form between them and there is no overlapping between the 2 phenotypes ஓகேங்களா. இந்த வேரியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு இன்டர்மீடியேட்டில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஆகுது ஓகேங்களா. அதில் பேரண்டல் கேரக்டர் வந்து என்ன கேரக்டர் இருக்கோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் என்ன ஆகும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த டோட்டல் ஜென்ரேஷன் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்துன்னு இந்த இடத்துல வந்து ஃபினோடைப்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது ஃபினோடைப் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் வந்து இன்ட்ராக்ட் ஆகும் அல்லது வந்து ஓவர்லாப்பிங் ஆகும் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க ஓவர்லாப்பிங் ஆகுது ஓகேங்களா. அதாவது ஓவர்லாப்பிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இன்டர் கனெக்டிங் தெம் ஓகேங்களா. அதாவது ஒன்னோடு வந்து இனக்கலப்பாகிறத வந்து நம்ம ஓவர்லாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ஓவர்லாப்பிங் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க ஆப்சன்ட் இன் கண்டிஷன்ஸில் இருக்கும் ஓகேங்களா. அது மட்டும் கிடையாது, இந்த ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் இஸ் அன்எஃபெக்டட் பை என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதோட ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு மேக்ஸிமம் வந்து அன்எஃபெக்டடாக இருக்கும் ஓகேங்களா. எது வந்து அன்எஃபெக்டடாக இருக்கும் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் வந்து அன்எஃபெக்டடாக தான் இருக்கும் ஓகேங்களா. இதை வந்து வேறு மாதிரி என்னென்னு சொல்லுவோன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதாவது டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் வந்து என்னென்னு சொல்கிறாங்க குவாலிட்டேட்டிவ் ஓகேங்களா. அது குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க
பண்புசார் பாரம்பரியமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது பண்புசார் அப்படின்னு பார்க்கும்போது குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா. அது குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி சொன்ன மாதிரி தான் பேரண்டல் காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் என்ன ஆகும்னு கேட்டுன்னு வச்சுங்க எக்ஸ்பிரஷன் ஆகும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் ஓகேங்களா. கண்டினியூஸ் வேரியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தொடர்ச்சியான வேறுபாடுகள் அல்லது மாறுபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. இந்த தொடர்ச்சியான வேறுபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எதனால் வந்து இந்த தொடர்ச்சியான வேறுபாடுகள் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கம்பைனிங் எஃபெக்ட்ஸ்னால வந்து இந்த கண்டினியூஸ் வேரியேஷன் வந்து நடக்குது ஓகேங்களா. இந்த வேரியேஷன் மேபி டியூ டு த கம்பைனிங் எஃபெக்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் ஓகேங்களா. கம்பைனிங் எஃபெக்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து சூழ்நிலை மற்றும் மரபு காரணிகளின் கூட்டு விளைவுகளால் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கண்டினியூஸ் வேரியேஷன் வந்து நடக்குது ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க in a population most of the characteristics exhibited a complete gradation from one extreme to the other without any break ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு உயிரின தொகையில் பெரும்பாலான பண்புகள் வந்து அதாவது ஃபுல்லாக வந்து என்ன இருக்குன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு தரம் பிரிக்கப்பட்டு ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து என்னாகும்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு தடையுமின்றி அல்லது எந்த ஒரு இடையூறுமின்றி எக்ஸ்பிரஸ் ஆகும் ஓகேங்களா. அதாவது வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. எதில் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த கண்டினியூஸ் வேரியேஷனில் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் phenotype is determined by the combined effect of many genes ஓகேங்களா. இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. அதாவது மெனி ஜீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு நிறைய மரபு பண்புகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னு கண்டினியூஸ் வேரியேஷன் வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுது ஓகேங்களா. அதே டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு 1 or 2 ஓகேங்களா. அதாவது 1 அல்லது 2 ஜீன்கள் ஓகேங்களா. அதாவது மரபணுக்கள் மட்டும்தான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்க அந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே கண்டினியூஸ் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு மோர் தென் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்க அந்த ஃபேக்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஓகேங்களா. இதில் பார்த்துன்னு வச்சுங்க இந்த மாதிரி கூடிய ப்ராசஸ் வந்து நம்ம என்ன சொல்லுங்கன்னா பாலிஜீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அது பாலிஜீன் அப்படிங்கிறது முன்னாடி சொல்லியிருப்பேன் நான் இந்த மோர் தென் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை எ சிங்கிள் ட்ரைட் ஓகேங்களா. ஒரு கேரக்டருக்குன்னா அந்த கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எத்தனை பேர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க நிறைய ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அதோடைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுங்கன்னா குவான்டிடேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அதாவது குவான்டிடேட்டிவ்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தெர் ஆர் த மோர் தென் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை எ சிங்கிள் கேரக்டர் ஓகேங்களா. நிறைய கேரக்டர் அதாவது நிறைய ஜீன்கள் வந்து அந்த கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கேட்டிங்கன்னா குவான்டிடேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அளவீடு அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எண்ணிக்கை சார் பாரம்பரியமாதல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அதாவது எண்ணிக்கையில் அடிப்படையில் அமைந்த ஒரு பாரம்பரியமாதல் நிகழ்வு தான் எதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஹியூமனோட ஹைட்டு ஸ்கின் கலர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் எதுக்கு கீழே தான் வரும் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த கண்டினியூஸ் வேரியேஷனுக்கு கீழே தான் வரும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் ஓகேங்களா. அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா டார்வினோட பிரின்சிபலை பற்றி நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா. நேச்சுரல் செலெக்ஷன் தியரியில் வந்து நம்ம படிச்சிருப்போம் நம்ம ஓகேங்களா. அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க வேரியேஷன் மேக் சம் இண்டிவிஜுவல் பெட்டர் ஃபிட்டட் இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஓகேங்களா. அதாவது போராடி வாழ்தல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதாவது போராடி வாழ்தலில் வந்து ஒரு சிறந்த ஒரு உயிரினமாக மாறுவதற்காக அடிப்படையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க இந்த வேரியேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஏன்னா என்றைக்கு வந்து ஒரு ஆர்கானிசல் வந்து வேரியேஷன்ஸை வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குதோ ஓகேங்களா அப்போ அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணணும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஓகேங்களா அதை அங்கே இருக்கக்கூடிய எல்லா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டரை என்ன பண்ணணும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க டாலரேட் பண்ணி ஓகேங்களா ஸ்ட்ரகிள் பண்ணி சர்வே ஆகிறதுக்கு உண்டான எல்லா விதமான அடாப்டபிலிட்டியோட என்ன ஆகும்னு கேட்டுன்னு ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா. அந்த அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க they help the individuals to adapt themselves to changing environment ஓகேங்களா. அதாவது மாறக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப ஓகேங்களா அதாவது தம்மை தகவமைத்து கொள்வதற்கு எது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த வேரியேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் டு அடாப்ட் தெம்செல்ஸ் டு சேஞ்சிங் என்விரான்மெண்ட் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இட் ப்ரொவைட் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபார் நேச்சுரல் செலெக்ஷன் ஓகேங்களா. இயற்கை தேர்வுக்கு உண்டான மரபியல்
பண்புகளை வழங்குவதற்கும் எது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேரியேஷன்ஸ் வந்து வேறு என்ன மாதிரியான ப்ராசஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து நிறைய ப்ராசஸ்க்கு வந்து ஓகேங்களா, நிறைய ப்ராசஸ்க்கு வந்து எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா வேரியேஷன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அனிமலுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேரியேஷன் அலோவ் breeders to improve better yield, quicker growth, increased resistance and lesser input. ஓகேங்களா? அதாவது குறைந்த முதலீடில் ஓகேங்களா, அதாவது குறைந்த முதலீடில் வந்து ஒரு பெட்டர் ஈல்டு. ஓகேங்களா? அதாவது பெட்டர் ஈல்டு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சுங்க, ஒரு அதிகப்படியான உற்பத்தி, அதே மாதிரி பார்த்துச்சுங்க குவிக்கர் க்ரோத். ஓகேங்களா? வேகமான வளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் பார்த்துச்சுங்க இன்க்ரீஸ்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இன்க்ரீஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அதிக நோய் எதிர்ப்பு திறன். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டுச்சுங்க, இந்த வேரியேஷன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தே கான்ஸ்டியூட் த ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். ஓகேங்களா? பரிணாமத்தினுடைய மூலங்கள். ஓகேங்களா? அதாவது பேசிஸ் ஆஃப் த எவல்யூஷன் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். ஓகேங்களா? பேசிஸ் ஆஃப் த எவல்யூஷன் இஸ் வேரியேஷன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு உயிரினத்தில் ஏற்படக்கூடிய அந்த வேறுபாடுகள் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பரிணாமத்தை வந்து ஊக்குவிக்கும் வகையில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலதனம் அல்லது வந்து மூல ஆதாரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டுச்சுங்க, ஜெனட்டிக்ஸ்னால் என்ன, அந்த ஜெனட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, வேரியேஷன்னா என்ன, அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னு அந்த வேரியேஷன் இருக்கக்கூடிய 2 டைப்ஸ். ஓகேங்களா? அதாவது கண்டினியூஸ் வேரியேஷன் என்ன, டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் என்னென்னு பார்த்துருக்கோம் நம்ம. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னு வேரியேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மென்டலிசம்னா என்ன. ஓகேங்களா? அந்த மென்டலினுடைய ரிசர்ச் பற்றி டீட்டெயில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டுச்சுக்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.